கரூரிலே கடல் இல்லை என்று யார் சொன்னார்கள்? இதோ கரூரிலே இருக்கிறது. எந்த எல்லைக்கு போனாலும் அமைச்சரானாலும் இந்த ஆங்கரிங் பொழப்பை விட்டு கொடுக்க மாட்டேன். தமிழை பாதுகாப்போம், தமிழை வாழ வைப்போம். தமிழ் தமிழ் இப்போது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்க நம்ம தங்க தளபதி அவர்கள் ஏதோ எந்திரிகிறார், வருகிறார். அந்த வண்டியில மேல ஏத்துப்பா. இங்க போடி தளபதி நீங்க தானா? வாங்க. அதாவது தளபதி ஏறி விட்டார், அவரோடு எம்ஆரும் இருக்கிறார். அந்த கையில் சிகப்பு கயிறு இருக்கிறது. அந்த சிகப்பு கயிறு என்னவென்று யார் என்று இன்னைக்கு எல்லாரும் அதை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாதி கயிறா சாமி கயிறா என்று ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். அந்த கயிறு என்ன கயிறு என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சேனலை தொட்டு பார்த்தீங்களா தெரியும். முதலமைச்சர் கையில என்ன கயிறு இருக்கு தெரியுமா? அந்த கயிறு அந்த கோவில்ல இருந்து வாங்கினது நீங்க நினைக்கலாம். முழுசா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பாருங்க என்று அந்த சேனலிலே இருக்கும். அந்த கயிறு கரெக்டா ஏரியாக்கு ஏத்த மாதிரி சிலுவை கயிறு எல்லாம் போட்டு ஏறிடுறீங்க. அதாவது இன்று நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க வாகனம் இன்னும் கொஞ்ச நாள்ல கொஞ்ச நேரம் தாங்க இங்க இருக்கும். வாங்கம்மா வாங்க வாங்க. சரி, அதாவது முதலாவதாக எம்ஆர் அவர்கள் பெரிய வாளை நம்ம தளபதியிடையே கொடுப்பாரு. பார்ப்பதற்கு குட்டி என்ன படாது, அந்த கொடி தனுசுமார் இருக்காரு. ஹீரோயின் எங்கப்பா வேணாம், கத்தியால குத்திடுவாங்க. ஓகே, அதாவது அடுத்ததாக முதலாவதாக நம்மளுடைய எம்ஆர் அவர்கள் பேச இருக்கிறார். பேசுறீங்க 10 நிமிஷம் தான். கட்சிக்குள்ள சேர்ந்துட்டீங்க, 10 நிமிஷத்துக்கு மேல போயிருச்சுன்னா பின்னாடி லைட்டா அப்படி சொரிவேன். அது இருந்துட்டு போய் தொலைங்க, இல்லடா கொடுத்துருங்க. சரி நான் பேசுறேன். 10 நிமிஷம் தள்ளி கொஞ்சம் தள்ளி. இந்த போடியும் இவருக்கு மட்டும், உங்களுக்கு தான். நான் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் என் பேரன் சொன்னா, தாத்தா தாத்தா இந்த விஜய் கட்சியில சேர்ந்து கொஞ்சம் இல்லைங்க ரைமிங்கா இருந்துச்சு. 3 வயசு குழந்தைதான், அந்த குழந்தை கூட சொல்லுது, தாத்தா தாத்தா விஜயனா கட்சியிலே சேர்ந்துட்டீங்களா, எங்க கட்சியில சேர்ந்துட்டீங்களா நீங்கன்னு. இதை சொல்வதற்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமோ அசிங்கமோ இல்லை. அதுதான் நம்மளுடைய கட்சி என்பதிலே கைத்தட்டுங்க, கரகோஷங்களை எழுப்புங்க. இதை சொல்றது வெக்கமே இல்லை பாருங்க. அதுதான் நம்ம என்னவாக இருந்தாலும் நாம் வெளிப்படையாக இருக்கிறோம் என்பதை அவர் ஒப்புக்கொண்டு இருக்கிறார். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அத கட்சியில சேர்ந்தங்க மறுநாள் தளபதியை பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அவர்கிட்ட ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு அவர்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை ஒன்று வச்சேன். அது நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய தேவையாக இருக்கும். அடிப்படை பிரச்சனை, மக்களுக்கு தேவையான ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். அதைத்தான் அவர் நிச்சயமாக கேட்டிருப்பார் என்று நம்புகிறேன். ஒரே ஒரு புகைப்படம் எடுத்துக்க முடியுமான்னு கேட்டேன். அவர் அதை நிராகரிக்காம உடனே ஓகே சொல்லிட்டாரு. உண்மையிலேயே இது தமிழ்நாட்டின் ஒரு பிரச்சனை தான். ஏனென்றால் இன்றும் பல பேர் CCTV கேமராவில் நின்று கொண்டு என்று பல பேர் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறார்கள். குஷியானதை தாண்டி அவரை சந்திக்க முடியாத இக்கட்டான சூழலில் இன்று அவர் சந்தித்து ஒரு புகைப்படம் எடுத்திருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டு சாதனை பண்ணியிருக்கிறேன். பேசி தொடங்க. இதன் கருத்தை நிறைவு செய்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி. கரூர் மக்களுக்கு மொட்டை அடித்த மண்ணள்ளி போட்ட நம்ம எம்ஆர் அண்ணன் தற்போது நம்ம கட்சியில இணைந்திருக்கிறார். நீங்கள் ஆவலோடு தேர்வு செய்த அந்த அண்ணனை மீண்டும் தேர்வு செய்வீர்கள் என்று நம்புகிறேன். எவ்வளவு சிரிக்கல, அவருக்கு சீட்டு கொடுப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. அதை நாங்க தான் முடிவு பண்ணுவோம் கரூர்ல யார் நிற்பார்னு. இப்போது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அவர் பேச போகிறார். அண்ணன் புசியா இல்லையா? டிசப்பாயின்மெண்ட். சரி, நீங்களே அப்ப பேசி தொலைங்க. மோது நான் போயிருவேன். இல்ல நீங்க உங்களுக்கு மைக்கு தனி மைக்கு ஓசிடி சாரி இது நீங்க தனியாவே பேசிருங்க. நெஞ்சில் 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 ஜஸ்ட் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சா பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்த வீட்டுக்காரன் பால் போடுறவன் தண்ணி கேன் போடுறவன் பேப்பர் போடுறவன் ராத்திரி இடியாப்பம் வைக்கிறவன் நான் பேசிக்கிறேன். அந்த சைடு பார்த்து கையாட்டணும். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது கரூர்ல என் மனசு வலிக்குதுங்க, என் மனசு வலிக்குது இங்க வந்ததுக்கு. இனிமே வரமாட்டாரு, மன்னிச்சிருங்க. ரொம்ப லாங் டிராவல் அதனால இருக்கும். இல்லை, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். பெரம்பலூர்ல நம்ம வரத்துக்கு லேட் ஆச்சு. அங்க இருக்கிற போலீஸ் சொன்னாங்க, நீங்க வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு, கூட்டம் அதிகமாயிடுச்சு சார், நீங்க போங்க அப்படின்னாங்க. மன வேதனையோட போனாங்க, மன வேதனையோட போனேன். அதனால பெரம்பலூருக்கு போகல. பெரம்பூருக்கு ஏன் போகல என்று 4வது வரியில இருக்கக்கூடிய ஒரு அம்மா கேட்கிறது. இவ்வளவு லேட் ஆயிடுச்சே, பெரம்பூருக்கு ஏன் போகலன்னு. அதுதான், அதுக்கு நான் சாரியும் கேட்டுட்டேன் உங்கள்கிட்ட. ஆனா கரூருக்கு நான் வரும்போது போலீஸ் யாரும் சொல்லலைங்க. நீங்க வராதீங்க சார், கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லலை.
அப்படியே அழகா கூட்டு போனாங்க சார். நம்பிட்டேன், நானே நம்பிட்டேன். அழகா கூட்டு போனாங்க. என்ன மாதிரியான ஒரு சூழ்ச்சி! அது எப்படி இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் இதை ஓப்பனா இப்ப சொல்றீங்க? ஜெயிக்கிறது அன்னைக்கே இதை சொல்லியிருக்கலாமே. அன்னைக்கு பேச முடியாது, சொல்ல முடியும், அன்னைக்கு சொல்ல முடியும். இன்னும் கூடிய விரைவில் போலீஸ் காவல்துறை எங்களை அழகாக கூட்டி சென்றது என்று நம் தளபதி அவர்கள் அந்த பஸ்ல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணுவார். இல்லனா மேல பிறந்துகிட்டு இருந்த அந்த ட்ரோனை ரிலீஸ் பண்ணி ஆதாரத்தை வெளியிட்டு கரூர் மக்களுக்கு நியாயம் அதெல்லாம் இல்ல. தளபதி இப்ப கூட்டிட்டு போனாரு நீங்க சொல்றீங்க. அன்னைக்கு மோதோ என்ன சொன்னாருன்னா போலீஸே காணோம்னு சொல்றாரு. யாரு சொல்றது உண்மை? இப்ப நம்ம என்ன பண்ணாலும் அது உண்மை. சரி, நீ அடுத்து பேச விடுங்க, நான் பேசிக்கிறேன். சீக்கிரம் அடுத்த பேஜ் முடிஞ்சிச்சா? பேஜ் மாத்தி வா. நீங்க ஏங்க பழைய கட்சியில இருக்க மாதிரியே இருக்கீங்க? எந்திரிச்சு நில்லுங்க. பழைய கட்சியில இப்படியே இருந்தீங்க, இதுல எந்திரிச்சு நில்லுங்க. அடுத்து முக்கியமான விஷயம், விஜய் ஓடிட்டான். விஜய் ஓடிட்டான்னு சொல்றீங்களே, துக்கத்துல வீட்டுக்குள்ள உக்காந்து இருந்தாங்க, என்னால பேச முடியல. யாரு ஓடுனது? அந்த செந்தில் பாலாஜி ஓடுறாரு. நிக்காம ஓடு. என்னையெல்லாம் தேடவே இல்லை, ஆனா ஓடு 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 ஓடிக்கே இருந்தேன். தீபாவளிக்கெல்லாம் எனக்கு எவ்வளவு அப்பாயின்மெண்ட் பொங்கலுக்கு வரும் தெரியுமா? பட்டிமன்றத்துக்கு தீபாவளிக்கு பொங்கல் அதிர்ஷ்டம் முக்கியமா இல்ல முறுக்கு முக்கியமான்ற டாபிக்ல நான் புக்கா இருந்தேன். அன்னைக்கு என்ன எவனுமே புக் பண்ண. இந்த ஒரு சம்பவத்தினால எனக்கு எவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் மிஸ் ஆயிருச்சு. அடுத்த தடவை காம்பேரிங்னால கூடாது. அமைச்சரவை யாருமே இல்லை, வேற யாரையும் ஏத்த விட மாட்டேன். தலையெழுத்து. அதற்காக புசி ஆனந்துக்கு தனியாக கவனிக்கிறேன். இன்னொரு ஆளு சிங்கப்பூர்ல போய் ஒளிஞ்சிருந்தாரு. அவரெல்லாம் கேட்க மாட்டேன். ஸ்டாலின் அவர் தான் சொல்கிறார். முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் சொல்கிறார். ஸ்டாலின் அவர்களை சொல்லல. ஏன்? அவர் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு, பாசம் இருக்கு, அன்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. அவரை நான் சொல்லல. சொன்னா சட்டமன்றத்துல போட்டு பொழந்துறாங்க திருப்பி. அவரை நான் சொல்லவே இல்லை. நீ அவரையும் குத்துடுற? இல்ல சொல்றேன். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. ஸ்கிரிப்ட் பேப்பரை மாத்தியா? அடுத்த வரைக்கும் வாயா, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சிங்கப்பூர்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்த வரைக்கும் வா. அதை பேசி முடிச்சிட்டாரு. நம்ம ஆட்சியில லஞ்சம் ஊழல் எதுவுமே இல்ல. இந்த விஜய் வந்தோன்னு எல்லாத்தையும் ஒழிச்சிட்டான். ஆமாம், உண்மை. அதிகாரிகள் யாரு வாங்குறது? அதுக்கு போல நம்ம ஆளுங்க வாங்குறாங்க. நம்மளால ஈஸியா சரவணா இருக்காங்க. நம்ம லேடிஸ்ட ஒரு ஆள்கிட்ட போய் காசு வாங்கியிருக்காப்புல லஞ்ச இந்த மண்டல் மண் அல்றாங்கல்ல, அதுல போய் நம்ம ஆளு போய் வாங்கிட்டாப்புல பார்ட்டி ஃபண்டு. கோட்டுக்கு 20 ரூபா வாங்கியிருக்காங்க. அதிகாரி யாரு வாங்குறோம்? நம்ம ஆளுங்க வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வக்கீல் நியமனத்துக்கு வாங்கினாங்க பாருங்க துட்டு. நம்மளே கம்ப்ளைண்ட் கொடுத்துறான், ஓடிடுறான்ட்டு. ஸ்கிரிப்ட் எழுதுறியா? மலையாளத்துக்காரன்னு நினைக்கிறேன். பாடிகார்டு சிரிக்கிறாப்புல. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அதாவது நம்ம கவர்மெண்ட் ஆபீஸ் போனா எல்லாரும் மரியாதையா நடத்துறாங்க சார். தம்பி நீங்க மரியாதை உட்கார வச்சு பேசுறாங்க தம்பி அப்படின்றாங்க. என்கிட்ட வந்து கவர்மெண்ட் ஆபீஸ். ஆமா ஆமாமா, அதிகாரிகள் மரியாதை நடத்துறாங்க. ஆனா நம்ம அமைச்சர்கள் கொஞ்சம் திருந்துங்க. ஏன்னா நேத்து பாக்குற அந்த இவங்க இருக்காங்க பாருங்க, அந்த லேடி அமைச்சர். ஆமா, விருதை போயிட்டு நிக்க வச்சு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறாங்க. நம்ம எம்எல்ஏ துப்புரவு பணியாளர் எச்சியிலேயே பொறுக்க விடுறாங்க. கொஞ்சம் நீங்க திருத்திருங்க. தம்பி அமைதியா இருங்க. இல்ல ஆடலாம் ஈடலாம் நினைச்சீங்கன்னா மறுபடியும் அந்த டைலாக் சொல்லுவீங்களா? மதிக்க மாட்டாங்க. பரவாயில்ல சொல்லுங்க. இந்த வேற மாதிரி சொல்றான். அதாவது யாராவது லஞ்சம் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க. நான் இருக்கேன் பயப்படாதீங்க. பேரை கேட்டதுனாலதான் 10,000 எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க. ஒரு வயசானம்மா வீடு கட்டுறது. குசி ஆனந்தா போகும், அங்கதான் போகும். அது பிரச்சனை. அது எப்படி ஒரு டெண்டர் வெளியிட்டீங்க, 1/2 மணி நேரத்துல கோட் பண்ணணும்னு சொல்லி அதை மூடிட்டீங்களாமே? அது கேள்விப்பட்டாங்க, அதை கேக்குறாங்க. அதுக்கடுத்து வருகிற சந்ததிகள் சந்ததிகள் நம்மளோட விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வரலாறு படிக்கணும் இல்லையா? செத்துருவாங்க. அதனால அவங்களாம் படிக்கிற மாதிரி நம்ம விஷயத்த பண்ண போறோம். அது என்னன்னா, கரூர்ல நடந்த துயரம் அது எல்லாருக்கும் தெரியணுங்கிற மாதிரி ஒரு நினைவு சின்னத்தை நம்ம அமைக்க போறோம். அந்த நினைவு சின்னத்தினுடைய கல்வெட்டிலே இந்த வசனம் நிச்சயமாக பொருத்தப்பட வேண்டும். என்ன வசனம்? எனக்கு என் புருஷனை விட தளபதி தான் பிடிக்கும். அந்த வசனம் பொருத்தப்பட வேண்டும். அதெல்லாம் கிளிக்க தேவை. எனக்கு என் பிள்ளைய விட தளபதி தான். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. எதனால செத்தாங்கன்னு போதிப்பாங்களோ? அது வந்து திமுக சதின்னு கீழே எழுத சொல்றாங்க. கொஞ்சம் இங்க நிமிந்துக்கலாம், பிரச்சனை இல்லை, நிமிந்துக்கலாம். எங்களுக்கு அப்படிதான் சொல்லுவோம். குனிஞ்சேரு எலும்பு இல்லை எங்களுக்கு. அதாவது இந்த எலெக்ஷன்ல முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம ஒழிச்சிருக்கோம்.
எலெக்ஷனுக்கு காசு கொடுத்து ஓட்டு போடுற அந்த விஷயத்த நம்ம ஒழிச்சிருக்கோம். நம்ம ஆட்சியில காசே கொடுக்காம ஜெயிச்சிருக்கோம். எவன்டா எழுதி கொடுத்தான்? ஏன் எழுதி கொடுத்தான்? ஏன் மலையாளத்தான் நீங்களா? ஏன் டேய், போன வாரம் ஒரு வீடியோ வந்திருக்கு. என்னது? எவன் நம்ம தான் 2500 ரூபா கொடுத்து ஓட்டு காசு கொடுத்தோம் ஆனாலும் தோத்துட்டோம்னு ஒருத்தன் புலம்பியிருக்கான். தப்பா எழுதி கொடுக்காதீங்கப்பா. அவர் உண்மையை பேசணும். உண்மையை பேசுவார் அவர். சரியா? இவ்வளவு நாள் எதுவும் பேசல. அடுத்து நம்ம ஆட்சியில நடந்த சாதனைகளை நான் ஏற்கனவே சட்டமன்றத்துல பேசிட்டேன். கரண்ட் கட்டு, போட்டிருக்கு 20. அதெல்லாம் இல்ல, தலைப்பு இந்த பேஜ் முடிஞ்சிச்சு, மாத்தி அதாவது அதை இன்னொரு தடவை சொல்லிடுறேன். அந்த பக்கம் பார்த்து பேசணும்னு எழுதியிருக்கு, நீங்க இந்த பக்கம் பார்த்துக்கீங்க. அதாவது அதை நான் திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. இதெல்லாம் கோபமா பேசணும்னு சொல்லியிருக்கு. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. ரொம்ப சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை கொண்டு வந்திருக்கோம். பெண்கள் பாதுகாப்பு மிக சூப்பரா இருக்கு நம்ம ஆட்சியில. மரியவில்சன் வந்திருக்காரு பாருங்க. எப்போ வந்தீங்க? வந்துட்டீங்களா? சரி சரி அவரு சரி. சட்ட ஒழுங்குல வைகுண்ட எம்எல்ஏ வந்திருக்காருங்க. உங்க கூட இருந்த 2 பேரும் பாலியல் வழக்குல கைதா? சரி சரி சரி. அந்த திருச்சியில ஒரு பையன் வந்திருக்கான் பாருங்க, போக்சோல கைதா வெளியே. இந்த பாருங்க, அவன் அரசு நிகழ்ச்சிக்கு போயிருக்கான். ஆலந்தூர்ல ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள போயிருக்கான். நம்ம கட்சி நிர்வாகி. நீங்க ஏதோ பெண்கள் பாதுகாப்பு பேசியிருந்தீங்க. அதை விட்டுரு. அதை விட்டுரு. அடுத்து நம்ம கொடுத்த வாக்குறுதி எல்லாம் செய்யலன்னு சொல்லி பேசுறாங்க. செய்யல. நம்ம கொஞ்சம் கால அவகாசம் கேட்டோம், அதை நம்ம செய்யவும் போறோம். 15 வருகிற அண்ணா பர்த்டே அன்னைக்கு நம்ம ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம். தாய்மாமன் சீரை கொண்டு போறோம். அந்த டிஎம்கே மாதிரி சும்மா வாயில வடை சுடுறவங்க கிடையாது. நம்ம சொல்றதை செய்வோம், செய்யறத மட்டும்தான் சொல்வோம். தாய்மாமன் சீர்ல 1/2 கிராம் நீங்க தான்டா காசு கொடுக்கணும். மீதி 1/2 கிராமுக்கு தான் நம்ம ஆளுங்க காசு கொடுப்பாங்க. ஏன்னா தங்க விலை ஏறிக்கிட்டு இருக்கு. நீங்க பாட்டு கோச்சியில கலப்படம் கொடுத்துருவோம், செம்ப கலப்படம். அதெல்லாம் ஐம்பொண்ணை கொடுத்துருவோம், தங்க மாதிரியே மின்னும். அதெல்லாம் நாங்க நிதிநிலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் கொடுங்க, அதை பார்த்து என்னங்கிறத இது பண்ணுவோம். இன்னொன்னு, அந்த டிஎம்கே மாதிரி சும்மா ரீல் மாமன் கிடையாது, நானு ரியல் தாய் மாமன். சிரிக்காது டைலாக் ஏன் எழுதுனானே தெரியல, சிரிப்பு வருது எனக்கு. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அப்புறம் முக்கியமா சொல்லணும்னா வெள்ளை அறிக்கை நீங்க பார்த்திருப்பீங்க. திமுக ஆளு மாதிரியே மாறிட்டாரு. அவ்வளவு புகழ்ந்து தள்ளி இருக்காங்க அந்த வெள்ளை அறிக்கையில. நானே டெல்லி போய் புகழ்ந்துட்டு தான் வந்து தெரியும்ல. நல்லா இருக்கு. ஆமாமா, நான் கேள்விப்பட்டேன். இப்ப இங்க என்ன ஓட்டப்பானையா? இல்ல, அதான் கதை வச்சிருக்கேன். அதாவது ஒரு ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துற கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓட்டப்பானையில தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க, ஆனா அந்த தண்ணி எங்க போகுதுங்கிறது தான் தெரியல. யாரும் கை தட்ட மாட்டாங்க, புரியலையோ? கை தட்டாதவன் பதவி கிடைக்காதே. அதாவது ஓட்டப்பானையில தண்ணி எங்க போகுதுங்கிறது தான் தெரியல. பக்கத்துல இருக்கவருக்கு ரோசம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். கோவம், ரோசம், சூடு, சொரணம் எல்லாமே இருக்கான்னு பார்க்கணும். சும்மா லைட்டா நோண்டி விடுங்க, அசையாம அப்படியே இருந்தாருன்னா நம்ம அடிமை. அப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும், இந்த பார்ட்டி ஃபண்ட் நம்ம இந்த சட்டமன்றத்தில் பேசும்போதே ஏஞ்சி ஓடினாங்க. அதை நம்ம அப்புறம் பேசுவோம். பார்ட்டி ஃபண்ட், இந்த தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் அப்பையிலேருந்து இந்த பெரும் பார்ட்டி ஃபண்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தி வேறலாம் இல்லைங்க, எல்லாம் கோவருதா? இந்த தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் வேற இல்லைங்க, 2 ஒண்ணுதான். சோறு சாப்பிட்டீங்களா? காலைல உப்பு இருந்துச்சா? உப்பு கொஞ்சமா, காரம் கம்மியா தான் போட்டு நல்ல அப்படியே இருங்க நீ. அதனால உங்க மக்களுக்கு தெரியும், இவங்களை இதுக்கப்புறம் நம்ம ஆட்சியில் அமர வைக்க விடக்கூடாது. அதனால இன்னும் இந்த 10 இடத்துல இடைத்தேர்தல் வருது, அங்க என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும், பண்ணி விட்டுருங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கான்பிடண்டா இருங்க. ஆமா. ஓட்டு மறுபடியும் கரூர்ல மண்ணக்கவ வச்சிடாதீங்க. கஷ்டப்பட்டு பேசி தொலைஞ்சிருக்காரு. மறுபடியும் இவர் இந்த மூஞ்சி நிக்கலனாலும் எங்க ஆளுங்க யாரா நிப்பாட்டுவாங்க. வேற எங்கேயா சீட்டை தந்துடும். என்ன திடீர்னு நீங்க கேள்வி கேட்குறீங்க, என்ன புது பழக்கம்? அதனால எங்கேயாவது நிப்பாங்க. எவனா மண்ணை அசிங்கப்படுத்தி விட்டுறாதீங்க. கரூர்ல 1 மாசத்துக்கு அடுத்த 2 மாசத்துக்கு கரண்ட் கட் ஆகக்கூடாது. பாத்துக்கலாம்.